எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம வீட்ல பெரிய பெரிய பாத்திரத்துல பாசம் பொங்க சமைச்சு என்னென்னவோ நெய் பலகாரம் சுவையான பிரசாதம்னு பார்த்து செஞ்சு கிருஷ்ணருக்கு முன்னாடி வைப்போம். ஆனா அந்த பிரசாதத்துல ஒரே ஒரு சின்ன துளசி இலைய தூவி வைக்கலன்னா கிருஷ்ணன் அதை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு பெரியவங்க ஏன் சொல்றாங்க? யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லா தங்கத்தையும் வைடூரியத்தையும் ருசியான சாப்பாட்டையும் விட அந்த ஒரு சின்ன இலைக்குள்ள அப்படி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? ஏதோ பெரிய பொன்னோ பொருளோ இருந்தாதான் இறைவன் நம்ம பக்கம் திரும்புவானா? இல்ல நாம கொடுக்கிற ஒரு சின்ன உண்மையான அன்புக்கு அவன் கட்டுப்படுவானா? நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம இப்படித்தான் தவிக்கிறோம். ஐயோ, நாம மத்தவங்களுக்கு எவ்வளவோ செய்யறமே, நம்ம கிட்ட பணமோ அந்தஸ்தோ இருந்தா தானே இந்த உலகம் நம்மை மதிக்கும் அப்படின்னு ஏங்குறோம்ல. நம்ம வீட்ல நாம வேலை செய்யற இடத்துல, ஏன் நம்ம சொந்தக்காரங்க மத்தியில கூட நாம படுற கஷ்டத்தையும் நாம காட்டுற உண்மையான அன்பையும் யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு மனசு உடைஞ்சு உட்கார்ந்திருப்போம். ஆனா இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச அந்த பரம்பொருள் கிருஷ்ணன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நீ எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது அவனுக்கு முக்கியமே இல்ல. நீ காட்டுற பக்தி தூய்மையா இருக்கா, உன்கிட்ட அகந்தை இல்லாம உண்மையான அன்பு இருக்கா, அது மட்டும்தான் அவனுக்கு தேவை. அந்த உண்மையான அன்போட தூய்மையான பக்தியோட உச்சகட்ட அடையாளம்தான் இந்த துளசி. துளசின்னு சொன்னாலே அது வெறும் ஒரு செடி கிடையாதுங்க. ஆன்மீக உலகத்துல துளசிக்கு இருக்கிற சக்தி என்ன தெரியுமா? எங்கே துளசி இருக்கோ அங்கே கிருஷ்ணன் தானாகவே வந்து விடுவான். எங்கே துளசியின் வாசம் இருக்கோ அங்கே எந்த விதமான எதிர்மறை ஆற்றலும் துயரமும் நிற்க முடியாது. கிருஷ்ணருக்கு தங்கத்தால கிரீடம் பண்ணி போட்டாலும் சரி, வைரத்தால மாலை கட்டி போட்டாலும் சரி, அவனுக்கு கிடைக்காத ஒரு திருப்தி ஒரே ஒரு துளசி இலைய அவன் பாதத்துல வைக்கும்போது அவனுக்கு கிடைச்சிடுது. ஏன் கிருஷ்ணருக்கு துளசி மேல அம்புட்டு பிரியம்? இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய தியாக வரலாறும் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியமும் இருக்கு. பிருந்தைன்னு ஒரு மிக தூய்மையான பெண் வாழ்ந்து வந்தா. அவளோட கற்பும் பக்தியும் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு பேரொளியா இருந்துச்சு. ஆனா காலத்தின் சதியால அவ வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் அடிச்சது. தர்மத்தை காப்பாத்துறதுக்காக எம்பெருமான் கிருஷ்ணர் ஒரு லீலைய செய்ய வேண்டியிருந்தது. அந்த லீலையின் முடிவுல பிருந்தா செடியா மாறி இந்த உலகத்துக்கே துளசியா அவதாரம் எடுத்தா. தன் உயிரையே தியாகம் செஞ்சு பகவானோட பாதங்களை என்றென்றும் பிரியாமல் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த தியாகத்தை பார்த்துதான் கிருஷ்ணன் ஒரு வரம் கொடுத்தான். இனிமே இந்த உலகத்துல என்னை யார் வழிபட்டாலும் துளசி இல்லாம நான் அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆணித்தரமா சொன்னான். நம்ம வாழ்க்கையிலையும் நாம சில நேரங்கள்ல நினைக்கிறோம், நான் எல்லாருக்கும் நல்லதே செய்யறனே, ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு துரோகமும் கஷ்டமும் வருது, என் தியாகத்துக்கு என்ன மரியாதை கிடைச்சது அப்படின்னு நீங்க அழுத நாட்கள் எத்தனை? ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகம் வேணும்னா உங்களோட தியாகத்தை மதிக்காம போகலாம். ஆனா அந்த கிருஷ்ணன் உங்களோட ஒவ்வொரு கண்ணீரையும் உங்களோட ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். பிருந்தையின் தியாகத்தை உலகம் புரிஞ்சுக்காம இருந்தபோதும் இறைவனே இறங்கி வந்து அவளை தான் தோள் மேல தாங்கிக்கிட்டான். அதுபோலதான் நாம செய்யற உண்மையான அன்பு என்னைக்கும் வீண் போகாது. துளசியோட மகிமைங்கிறது வெறும் ஏட்டு சுரக்காய் கதை கிடையாதுங்க. அது நம்ம அன்றாட வாழ்க்கையோடவும் நம்ம மன அழுத்தத்தோடவும் ஆழமா பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் உண்மை. இன்னைக்கு நாம சந்திக்கிற எத்தனையோ மனக்கவலைகளுக்கு, துரோகங்களுக்கு, பண கஷ்டங்களுக்கு கிருஷ்ணன் இந்த துளசியின் மூலமா ஒரு மிகப்பெரிய பாடம் சொல்றான். அந்த பாடம் என்ன? பிருந்தா எப்படி துளசியா மாறினா? அவளோட வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய தியாகம் நடந்துச்சு? வாங்க அடுத்த பாகத்துல பிருந்தை தேவியின் தூய்மையான பக்தியையும் அவளோட தியாக வரலாற்றையும் மிக ஆழமா பார்த்து தெரிஞ்சுக்கிப்போம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம எந்த தப்பும் செய்யலையே, பிறருக்கு நன்மையை தவிர வேற எதுவுமே நினைக்கலையே, அப்புறம் ஏன் நம்ம வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பெரிய புயலும் சோதனையும் வருது அப்படின்னு நீங்க நிலைகுலைஞ்சு போன நாட்கள் உண்டுதானே? நாம ரொம்ப நேசிச்சவங்களே நமக்கு துரோகம் பண்ணும்போதோ இல்ல சூழ்நிலைகளால நாம ஏமாற்றப்படும் போதோ மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும். கடவுளே, என் தூய்மையான அன்புக்கு இதுதான் பரிசா அப்படின்னு கதறி அழுதிருப்போம்ல. துளசியாக அவதாரம் எடுப்பதற்கு முன்னாடி பிருந்தையாக வாழ்ந்த அந்த தேவியின் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு மிகப்பெரிய சோதனைதான் வந்தது. பிருந்தாதேவிங்கிறவ சாதாரண பெண் கிடையாதுங்க. அவள் கற்புக்கும் தூய்மையான பக்திக்கும் இரக்கணமா வாழ்ந்த ஒரு உன்னதமான பிறவி. அவளோட அந்த அறப்பரிய அன்பும் கற்பின் ஆற்றலும் தான் அவளோட கணவனான ஜலந்தரனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கேடயமாயிருந்தது.
ஜலந்தரன் யாரு தெரியுமா? அசுரகுலத்துல பிறந்த ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி. கடலின் மகனாக பிறந்த அவனுக்கு அளப்பரிய ஆற்றல் இருந்தது. ஆனா அந்த ஆற்றலையும் அதிகாரத்தையும் வச்சு அவன் தர்ம நெறியை விட்டு விலகி நடந்தான். தான் பெற்ற பேராற்றலால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தத் தொடங்கினான். இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு பிறக்குது. கணவன் செய்கிற அநீதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிருந்தா தன் கணவன் மேல வச்சிருந்த அன்பும் அவளோட கற்பின் சக்தியும் எவ்வளவு தீவிரமா இருந்ததுன்னா, ஜலந்தரன் எந்த போருக்கு போனாலும் அவன் அழியாமல் வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தான். ஏன்னா பிருந்தா தன் கணவன் வெற்றிகரமாக திரும்பணும்னு செய்கிற அந்த தியானமும் பூஜையும் ஜலந்தரனை சுற்றி ஒரு அழிக்க முடியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினது. ஒரு பெண்ணின் தூய்மையான அன்புக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்க. ஆனா உலகம் என்ன ஆச்சு தெரியுமா? ஜலந்தரனின் அக்கிரமங்கள் எல்லை மீறி போச்சு. உலகமும் அவனோட கொடுமையினால அலறி துடித்தது. தர்மம் முழுமையாக அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு. தேவர்கள் அனைவரும் எம்பெருமான் விஷ்ணுவிடம் போய் முறையிட்டாங்க. பகவானே, ஜலந்தரனின் அநீதியை அழிக்க வழியே இல்லையா? அவனுடைய மனைவியின் கற்பின் சக்தியால் அவனுக்கு மரணமே இல்லாம போச்சே அப்படின்னு சொல்லி கதர்னாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் தன் பேரன்பால் கணவனை காக்க துடிக்கும் ஒரு தூய்மையான பெண் பிருந்தா, மறுபக்கம் பிரபஞ்சத்தின் தர்மத்தை காக்க வேண்டிய கடமையில் இருக்கும் எம்பெருமான் விஷ்ணு. இந்த இடத்துலதான் காலத்தின் கோலம் மிக கொடூரமான ஒரு திருப்புமுனையை சந்திக்குது. ஜலந்தரனை அழிக்கணும்னா பிருந்தாவின் கற்பின் சக்தி தற்காலிகமாக தளர வேண்டும். ஆனா பிருந்தாவோ எந்த தவறும் செய்யாத மாபெரும் பக்தை. அவளுக்கு எப்படி இந்த சோதனை வந்தது? நாம கூட பல நேரங்கள்ல நம்ம சொந்த வாழ்க்கையில பார்க்கறோம் தானே. நாம ஒருத்தரை உயிராக நேசிப்போம், அவங்களுக்காக நம்மையே தியாகம் செய்வோம். ஆனா சூழ்நிலைகள் நம்மை ஒரு கட்டத்துல குற்றவாளியாகவோ அல்லது ஏமாளியாகவோ நிறுத்திவிடும். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு நாம கதறுவோம். பிருந்தாவின் நிலையும் அப்படித்தான் மாறியது. தர்மத்தை காப்பதற்காக எம்பெருமான் விஷ்ணு ஒரு பேரதிர்ச்சியான லீலையை செய்ய வேண்டிய சூழல் உருவானது. ஜலந்தரன் சிவபெருமானோடு கொடூரமான போரில் ஈடுபட்டிருந்த அந்த சமயத்தில் பிருந்தாவின் பூஜையை கலைக்கவும் அவளது கற்பின் பாதுகாப்பை விளக்கவும் பகவான் விஷ்ணு ஜலந்தரனின் உருவத்திலேயே பிருந்தாவின் முன்னாடி போய் நின்றார். தன் கணவன்தான் போரிலிருந்து வெற்றி பெற்று திரும்பி வந்து விட்டான் என்று தவறாக எண்ணிய பிருந்தா பூரிப்போடு அவனை கட்டையணைத்து உபசரித்தாள். அந்த நொடியில் அவளது பூஜையின் திடம் கலைந்தது. அங்கே போர்க்களத்தில் ஜலந்தரனின் பாதுகாப்பு வளையம் உடைந்து சிவபெருமானின் திரிசூலத்தால் அவன் வீழ்த்தப்பட்டான். அதே நேரத்தில் தன் முன்னாடி நிற்பது தன் கணவன் அல்ல, எம்பெருமான் விஷ்ணுதான் என்பதை பிருந்தா உணர்ந்த அந்த வினாடி அவளது உலகம் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. பகவானே, என் உயிருக்கும் மேலாக நான் முன்னை வழிபட்டேனே, என் கற்பையும் பக்தியையும் ஆயுதமாக வச்சு என்னை இப்படி ஏமாற்றிவிட்டாயே என்று அலறி துடித்தாள். உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது இப்படி துரோகத்தால உடைஞ்சு போயிருக்கீங்களா? நான் உயிரா நினைச்சவங்க என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு மனசுக்குள்ள இரத்த கண்ணீர் வடிச்சிருக்கீங்களா? பிருந்தா அங்கே நின்றபோது அவளது மனசுல எழுந்த அந்த வலி இந்த பிரபஞ்சத்தையே உலுக்கியது. ஆனால் அந்த வலியிலிருந்துதான் ஒரு மாபெரும் தியாகத்தின் கதையும் ஆன்மீகத்தின் உயரிய உண்மையும் பிறக்கப் போகிறது. பிருந்தா கோபத்தில் விஷ்ணுவுக்கு என்ன சாபம் கொடுத்தாள்? எம்பெருமான் அந்த சாபத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்? அந்த மாபெரும் தியாகம் எப்படி துளசியாக இந்த உலகத்திற்கு மலர்ந்தது? வாங்க, அடுத்த பாகத்துல ஜலந்தரன் கதையின் தொடர்ச்சியையும் பிருந்தா கொடுத்த அந்த உக்கிரமான சாபத்தையும் கிருஷ்ணரின் பேரருள் நிறைந்த லீலையையும் மிக ஆழமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். தான் முன்னாடி நிக்கிறது தான் கணவன் இல்ல, தான் அகில உலகத்துக்கும் அதிபதியா கும்பிட்ட அதே எம்பெருமான் விஷ்ணுதான் அப்படிங்கிற பேரதிர்ச்சி பிருந்தாவுக்கு கிடைச்ச அந்த நொடியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளோட கால் கீழே இருந்த பூமியே நழுவி போன மாதிரி ஆயிடுச்சு. மனசுக்குள்ள ஒரு மாபெரும் இடி விழுந்த உணர்வு. பகவானே, என் கற்பையும் தூய்மையான அன்பையும் வச்சே என்ன பலிகடா ஆக்கிட்டீங்களே, தர்மத்தை காக்கிறேன்னு சொல்லி ஒரு பெண்ணோட வாழ்வியலையே சுக்குநூறா உடைச்சிட்டீங்களே, கல் நெஞ்சம் படைச்சவரா நீங்க நடந்துகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அலறி துடிச்சா. அவளோட கோபம் எவ்வளவு உக்ரமா இருந்ததுன்னா, தன் பக்தியால சேர்த்த அத்தனை சக்தியையும் திரட்டி எம்பெருமான் விஷ்ணுவுக்கே சாபம் கொடுத்தா. நீங்க உணர்ச்சியற்ற கல்லாட்டம் இருந்து என்னை ஏமாட்டிட்டீங்க, அதனால நீங்க கல்லா மாறிப்போங்க அப்படின்னு சாபமிட்டா. யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கிற அந்த பரம்பொருளுக்கு ஒரு சாதாரண பெண் சாபம் கொடுக்கிறா.
ஆனா பகவான் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன் மேல எந்த தப்பும் இல்லாத நிலையிலையும் தர்மத்தை காக்க வேண்டிய கடமைக்காக அந்த சாபத்தை சிரமேற்கொண்டு ஏத்துக்கிட்டாரு. அப்படி எம்பெருமான் கல்லாக மாறிய வடிவம்தான் இன்றைக்கும் நாம வீடுகள்ல வச்சு கும்பிடுற சாலக்கிராமக்கல். ஆனா பிருந்தா அங்கே நிக்கல. தான் கணவன் இறந்துட்டா, தான் வாழ்க்கையோட அர்த்தமே போயிடுச்சுன்னு உணர்ந்தவள் அக்னி வளர்த்து அதுல குதிச்சு தன் உயிரை மாய்த்துக்க துணிஞ்சா. அவளோட அந்த தூய்மையான தியாகத்தையும் துயரத்தையும் பார்த்த பகவான் விஷ்ணுவின் மனசு நெகிழ்ந்து போச்சு. எம்பெருமான் அவளுக்கு முன்னாடி தோன்றி, பிருந்தா, உலகம் உன்னை ஏமாற்றப்பட்டவளாக பார்க்கலாம், ஆனா உன் கற்பும் பக்தியும் என்னைக்கும் அழியாது. நீ இந்த உலகத்தோட தர்மத்துக்காக உன் வாழ்க்கையவே தியாகம் செஞ்சிருக்க. உன்னோட இந்த தியாகம் என்றென்றும் போற்றப்படும். நீ இந்த பூமியில புனிதமான துளசி செடியா அவதாரம் எடுப்பாய். உன் இலைகள் இல்லாமல் நான் ஏற்கும் எந்த வழிபாடும் முழுமை பெறாது. என் மார்பிலும் பாதத்திலும் நீ என்றென்றும் வீற்றிருப்பாய் அப்படின்னு வரம் கொடுத்தார். நம்ம வாழ்க்கையிலையும் நாம பல நேரங்கள்ல யோசிப்போம், நான் மத்தவங்களுக்கு நல்லதுதான் செஞ்சேன், ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையும் ஏமாற்றமும் வந்தது? என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு ஏன் சூழ்நிலைகள் என்ன நசுக்குது அப்படின்னு நீங்க உடைஞ்சு உட்கார்ந்த நாட்கள் எத்தனை? ஆனா கிருஷ்ணன் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? உங்களை இந்த உலகம் ஏமாற்றலாம், உங்களோட தியாகத்தை மனிதர்கள் மதிக்காமல் போகலாம், ஆனா நீங்க செய்யற உண்மையான அன்பையும் தியாகத்தையும் இறைவன் ஒருபோதும் மறப்பதில்லை. உங்களோட அத்தனை கண்ணீருக்கும் பின்னால ஒரு மாபெரும் உயர்வான எதிர்காலத்தை அவன் வச்சிருக்கான். பிருந்தா தன் உயிரை மாய்த்து கொண்ட அந்த சாம்பலிலிருந்துதான் இந்த பூமிக்கு அதிமருந்தாகவும் ஆன்மீகத்தின் உச்சமாகவும் திகழும் துளசி செடி முளைத்து வந்தது. பிருந்தாவின் உடலிலிருந்து தோன்றியதாலதான் துளசிக்கு பிருந்தை என்ற பெயரும் உண்டு. துளசி கோன்றிய அந்த இடமே பிற்பாடு பிருந்தாவனம் என்று அழைக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணன் தன் சிறுவயது லீலைகள் அத்தனையையும் செய்து மகிழ்ந்த அந்த புனிதமான மண்ணுக்கு காரணமே இந்த பிருந்தாவின் தியாகம்தான். நாம பல நேரங்கள்ல பண கஷ்டத்தாலையும் மன அழுத்தத்தாலையும் தவிக்கும்போது, கடவுளுக்கு நாம பெரிய அளவுல எதுவும் செய்ய முடியலையே, கோயிலுக்கு போய் ஆயிரமா செலவு பண்ண முடியலையேன்னு ஏங்குவோம். ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு உன்னோட ஆடம்பரமான தங்க நகையோ கோடியான பணமோ தேவையில்லை. பிருந்தாவை போல தூய்மையான அன்பு இருந்தா போதும். அந்த அன்போட அடையாளமான ஒரு சின்ன துளசி இலைய கொடுத்தா கூட நான் உனக்கு கட்டுப்படுவேன். இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த துளசி இலை இல்லைனா நாம எவ்வளவுதான் சுவையான நைவேத்தியம் செஞ்சு வச்சாலும் கிருஷ்ணர் ஏன் அதை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறார்? துளசி இலைக்கும் கிருஷ்ணரின் நைவேத்தியத்துக்கும் நடுவுல அப்படி என்ன பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு? வாங்க, அடுத்த பாகத்துல துளசி இலை இல்லாத நைவேத்தியத்தை கிருஷ்ணர் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதின் ஆழமான ரகசியத்தை விரிவா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம வீட்ல விசேஷ நாள்னா விடியற்காலையிலே எழுந்து மடி சமையல் செஞ்சு ருசியான பாயசம், வடை, நெய் பலகாரம்னு தட்டு தட்டா கிருஷ்ணருக்கு முன்னாடி படைப்போம். ஆனா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? அடடே, நைவேத்தியத்துல துளசி இலையை வைக்க மறந்துட்டோமே, இரு கண்ணன் இன்னும் அதை ஏத்துக்கல அப்படின்னு பதறுவாங்க. யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்துக்கே பசி தீர்க்கிற அந்த ஜெகநாதனுக்கு நாம பார்த்து செஞ்ச அவ்வளவு பெரிய சாப்பாட்டை விட மேல மிதக்கிற அந்த ஒரே ஒரு சின்ன பச்சை இலைதான் முக்கியமா? இதோட பின்னணியில ஒரு ஆழமான வாழ்வியல் உண்மையையும் மாபெரும் ஆன்மீக ரகசியத்தையும் கிருஷ்ணர் நமக்கு உணர்த்துறார். நாம படைக்கிற சாப்பாட்டுல என்னதான் நெய்யும் சர்க்கரையும் கலந்திருந்தாலும் அதுல மனிதர்களோட தான் என்கிற அகந்தையோ அல்லது நான் இவ்வளவு பெருசா செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற பெருமையோ கலந்திருக்க வாய்ப்பிருக்கு. ஆனா துளசி இலை அப்படிப்பட்டதில்லைங்க. துளசியோட ஒவ்வொரு நரம்பிலும் பிருந்தாதேவியின் அசாத்திய தியாகமும் அகந்தையற்ற சுத்தமான பக்தியும் மட்டும்தான் இருக்கு. கிருஷ்ணன் பசிச்சவனோ இல்ல சாப்பாட்டுக்கு ஏங்குறவனோ கிடையாது. அவன் ஏங்குறது ஒன்னே ஒண்ணுக்கு தான். அது நாம காட்டுற தூய்மையான அன்புக்கு மட்டும்தான். நைவேத்தியத்துல நீங்க அந்த ஒரு துளசி இலைய வைக்கும்போது அந்த பிரசாதத்துல இருக்கிற அத்தனை அகந்தையும் அழிஞ்சு அது கிருஷ்ணனுக்கு பிடிச்ச தூய்மையான சரணாகதியா மாறிடுது. துளசி இலை படும்போதுதான் அந்த சாப்பாடு வெறும் உணவா இல்லாம இறைவனின் அருள் பெற்ற பிரசாதமா மாறுது. நாம கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில பல நேரங்கள்ல இதையெல்லாம் அனுபவிச்சிருப்போம் இல்லையா? நாம கூட வேலை செய்யற இடத்துலயோ இல்ல வீட்லயோ மத்தவங்களுக்காக எவ்வளவோ பணத்தை செலவழிப்போம், பெரிய பெரிய பரிசுகளை வாங்கி தருவோம். ஆனா எதிராளி மனசுல உண்மை இல்லாம வெறும் கடமைக்காகவோ இல்ல விளம்பரத்துக்காகவோ அதை செஞ்சா நம்ம மனசு ஏத்துக்குமா?
கண்டிப்பா ஏத்துக்காது. அதே நேரத்துல நம்ம குழந்தை இல்ல நாம விரும்புற ஒருத்தர் தன் பிஞ்சு கையால ஒரே ஒரு பூவையோ இல்ல ஒரு அன்பான வார்த்தையையோ கொடுத்தா நம்ம மனசு எவ்வளவு நெகிழ்ந்து போகுது. கிருஷ்ணனின் மனசும் அப்படித்தான். பகவத்கீதையில கண்ணன் ஆணித்தரமா ஒரு வார்த்தை சொல்றான். யார் ஒருத்தன் தூய்மையான மனசோட ஒரு பூவையோ ஒரு பழத்தையோ கொஞ்சம் தண்ணீரையோ அல்லது ஒரே ஒரு இலையையோ எனக்கு அன்போடு சமர்ப்பிக்கிறானோ அதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏத்துக்கிறேன். இந்த இடத்துல கண்ணன் சொல்ற அந்த ஒரு இலை பத்திரம் வேறு எதுவுமே இல்லைங்க, அது நம்ம துளசி இலைதான். கிருஷ்ணனுக்கு துளசினா அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா துளசி தன் அழகையோ தன் வாசனையையோ மத்தவங்களுக்கு காட்டி பெருமைப்பட்டுக்காது. அது தன்னைத்தானே முழுமையா இறைவனின் பாதத்துல அர்ப்பணிச்சுக்கும். எங்கே அகந்தை அழிஞ்சு முழு சரணாகதி வருதோ அங்கேதான் கிருஷ்ணன் வந்து நைவேத்தியத்தை ஏத்துப்பான். நீங்க எவ்வளவுதான் செலவழிச்சு நைவேத்தியம் படைச்சிருந்தாலும் அதுல துளசி இல்லைனா அது வெறும் உணவாதான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு துளசி இலை பட்ட அடுத்த நொடி அது பிரபஞ்ச நாயகனின் அமுதமா மாறிடுது. ஆனா இந்த துளசியோட அருமையை உணராம வெறும் தங்கம், வைடூரியம், சொத்து சுகம்தான் பெருசுன்னு நினைச்ச சத்யபாமாவுக்கு கிருஷ்ணர் எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்தான் தெரியுமா? அகந்தையோட உச்சத்திலிருந்த சத்யபாமாவின் தங்கத்தால கூட அசைக்க முடியாத கிருஷ்ணனை ருக்மணி தேவி வச்ச ஒரே ஒரு துளசி இலை எப்படி தலைகீழா மாற்றுச்சு. வாங்க அடுத்த பாகத்துல புகழ்பெற்ற சத்யபாமாவின் துலாபாரம் கதையையும் அகந்தையை வீழ்த்திய அந்த ஒரே ஒரு துளசி இலையின் சக்தியையும் மிக விறுவிறுப்பா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நீங்க என்னைக்காவது உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? நம்மகிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு வசதி இருக்கு, அப்புறம் ஏன் நம்மகிட்ட அன்பு நிலைக்க மாட்டேங்குது? பணத்தை வச்சு இந்த உலகத்துல எதையும் வாங்கிடலான்னு நினைச்சோமே, ஆனா ஏதோ ஒரு இடத்துல தோத்து போயிட்டோமே அப்படின்னு யோசிச்ச தருணங்கள் உங்க வாழ்க்கையில உண்டுதானே? நம்மகிட்ட இருக்கிற செல்வமும் அதிகாரமும் தான் எல்லாமேன்னு நாம நினைக்கிற அந்த நொடியில தான் காலம் நமக்கு அகந்தையின் வீழ்ச்சியை பத்தின ஒரு மாபெரும் பாடத்தை கத்துக் கொடுக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் துவாரகையில சத்யபாமாவுக்கு நடந்தது. சத்யபாமா கிருஷ்ணனின் மனைவிமார்கள்ல ரொம்பவே அழகு படைச்சவ, செல்வச் செழிப்பு மிக்க பேரரசரின் மகள். அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன அகந்தை இருந்தது. கிருஷ்ணன் என் மேலதான் உலகத்திலேயே அதிக அன்பு வச்சிருக்கான், என்னோட செல்வத்தாலும் அழகாலும் கிருஷ்ணனை நான் முழுசா என் கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும் அப்படின்னு அவன் நினைச்சா. இந்த அகந்தைய உடைக்கவும் உலகத்துக்கு உண்மையான பக்தியின் சக்தியை உணர்த்தவும் நாரத முனிவர் ஒரு திருவிளையாடலை தொடங்கினாரு. நாரதர் ஒரு நாள் சத்யபாமா கிட்ட வந்து, தேவி, கிருஷ்ணன் உன்மேல தான் அதிக அன்பு வச்சிருக்கான்னு நீ சொல்ற, ஆனா அதை உலகத்துக்கு நிரூபிக்க ஒரு வழி இருக்கு. நீ புண்ணியக விரதம்ங்கிற ஒரு பூஜையை செய்யணும். அந்த பூஜையின் முடிவுல உன் கணவனான கிருஷ்ணனையே எனக்கு தானமா கொடுத்துடணும். அப்புறம் அவனோட எடைக்கு நிகரான தங்கம், வைடூரியம், ரத்தினங்களை துதாபார தராசுல நிறுத்தி எனக்கு கொடுத்துட்டா கிருஷ்ணன் என்றென்றைக்கும் உனக்கே சொந்தமாயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. அகந்தையின் உச்சத்திலிருந்த சத்யபாமா யோசிக்கவே இல்லை. அடடா, இது எவ்வளவு சுலபமான விஷயம்! என் தந்தை கிட்ட இல்லாத தங்கமா, என் அரண்மனையில இல்லாத ரத்தினங்களா? கிருஷ்ணனின் எடையை விட 100 மடங்கு தங்கத்தை என்னால கொண்டு வந்து தராசுல வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சவாலை ஏத்துக்கிட்டா. தராசு துவாரகையின் நடுநாயகமாக கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தராசின் ஒரு தட்டுல சிரிச்ச முகத்தோட எம்பெருமான் கிருஷ்ணன் போய் உட்கார்ந்தான். மறுதட்டுல சத்யபாமா தன் அரண்மனையிலிருந்த அத்தனை தங்க நகைகளையும் வைடூரியங்களையும் ரத்தின குவியல்களையும் அள்ளி அள்ளி போட்டா. ஆனா என்னாச்சு தெரியுமா? தராசு கொஞ்சமாவது அசைஞ்சதா? இல்லைங்க. சத்யபாமா தன் அரண்மனை பொக்கிஷத்தையே காலி பண்ணி போட்டாலும் கிருஷ்ணன் உட்கார்ந்திருந்த தட்டு கீழேயே தான் இருந்தது. தங்கம் இருந்த தட்டு காத்துல லேசா கூட உயரல. சத்யபாமாவுக்கு கை காலெல்லாம் நடுங்க தொடங்கிடுச்சு. பயமும் அகந்தையின் வீழ்ச்சியும் அவளை உலுக்கியது. ஐயோ, என் செல்வம் முழுவதையும் கொட்டியும் என் கண்ணனை என்னால சமன் செய்ய முடியலையே, நான் தோத்துட்டனா, என் கண்ணன் எனக்கு இல்லாம போயிடுவானா அப்படின்னு சொல்லி அலறி துடிச்சு கதறி அழுதா. அப்போ அங்க அமைதியா வந்தா ருக்மணி தேவி. ருக்மணிக்கு நல்லா தெரியும், இந்த பிரபஞ்சத்தையே தன் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கிற பரம்பொருளை எந்த பங்கத்தாலையும் எந்த வைரத்தாலையும் அளக்க முடியாதுங்கிற உண்மை. ருக்மணி தேவி எந்த ஆடம்பர நகையையும் கையில எடுக்கல. கண்ணனை மனதார நினைச்சு தன் கண்கள்ல இருந்து வழிந்த பக்தி கண்ணீரோட துளசி மாடத்திலிருந்து ஒரே ஒரு துளசி இலையை கிள்ளி எடுத்தா. அந்த துளசி இலைய தன் கையில வச்சு, கண்ணா, என் அன்பு தூய்மையானதா இருந்தா, என் சரணாகதி உண்மையானதா இருந்தா இந்த துளசி இலை உன்னை சமன் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அகந்தையற்ற பக்தியோட அந்த ஒரே ஒரு துளசி இலைய தங்கம் குவிக்கப்பட்டிருந்த தட்டி மேல வச்சா.
அடுத்த நொடி துவாரகையே அதிர்ந்து போற மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது. அத்தனை பொன்னும் பொருளும் செய்யாத அந்த அற்புதத்தை ஒரே ஒரு துளசி இலை செஞ்சு முடிச்சது. தராசின் தங்கம் இருந்த தட்டு டப்புன்னு கீழே இறங்க, கிருஷ்ணன் உட்கார்ந்திருந்த தட்டு மேலே உயர்ந்து சரியாக சமநிலைக்கு வந்தது. யோசிச்சு பாருங்க, கோடி கோடியா தங்கத்தை கொட்டியும் அசையாத கிருஷ்ணன் ஒரே ஒரு துளசி இலைக்கு தன்னை முழுசா அடகு வச்சிட்டான். ஏன்னா சத்யபாமாவோட தங்கத்துல நான் என்கிற அகந்தை இருந்தது. ஆனா ருக்மிணி வச்ச துளசி இலையில நீயே தான் எல்லாம் அப்படிங்கிற தூய்மையான சரணாகதி இருந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் நாம சில நேரங்கள்ல பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா நிஜ வாழ்க்கையில நாம சந்திக்கிற மன அழுத்தம், துரோகம், பண கஷ்டம், இதுக்கெல்லாம் கிருஷ்ணன் காட்டுற தீர்வு என்ன தெரியுமா? வாங்க, அடுத்த பாகத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கும் மன அழுத்தத்துக்கும் இந்த துளசியும் கிருஷ்ணனின் பாடமும் எப்படி தீர்வா அமையுதுன்னு மிக ஆழமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது மனசு உடைஞ்சு நான் எல்லாரையும் உண்மையா நேசிச்சேனே, ஆனா எனக்கு ஏன் இப்படி ஒரு துரோகமும் ஏமாற்றமும் மட்டுமே மிஞ்சுது அப்படின்னு ரத்த கண்ணீர் வடிஞ்சிருக்கீங்களா? பகலா கஷ்டப்பட்டு உழைச்சும் கடன் தொல்லையும் பண கஷ்டமும் என்ன மூச்சு முட்ட வைக்குதே, 4-5 பேர் மத்தியில தலை நிமிர்ந்து வாழ முடியலையேன்னு மன அழுத்தத்துல தூக்கம் வராம தவிச்ச நாட்கள் உங்க வாழ்க்கையில உண்டுதானே? நாம அனுபவிக்கிற இந்த அத்தனை மனவேதனைக்கும் ஏமாற்றங்களுக்கும் எம்பெருமான் கிருஷ்ணர் இந்த துளசி மூலமா ஒரு மாபெரும் தீர்வை வச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துளசியா மாறுறதுக்கு முன்னாடி பிருந்தைப்பட்ட கஷ்டத்தை விடவா நாம அதிகமா கஷ்டப்பட்டுட்டோம். தான் உயிருக்குயிரா கும்பிட்ட இறைவனே தன் வாழ்க்கையை சோதிச்ச போது, அவளோட கற்பும் அன்பும் துரோகத்தால சுக்கு நூறா உடைஞ்ச போது அவள் நிலைகுலைஞ்சு போகல, தன் தூய்மையான அன்பை விட்டு தரல. நாம என்ன செய்யறோம் தெரியுமா? யாராவது நமக்கு ஒரு சின்ன துரோகம் பண்ணிட்டா உடனே இனிமே நான் யாருக்குமே நல்லதே பண்ண மாட்டேன், உலகத்துல உண்மையா இருக்கிறதே வேஸ்ட்ன்னு மனசை இரும்பாக்கிக்கிறோம். ஆனா துளசி நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கிறவங்க உனக்கு துரோகம் பண்ணலாம், உன்னை ஏமாத்தலாம், ஆனா நீ காட்டுன தூய்மையான அன்பு என்னைக்கும் வீண் போகாது. உலகம் சத்யபாமாவை போல உங்களோட பணத்தையும் புகழையும் பார்த்து மட்டுமே உங்களை மதிக்கலாம். ஆனா அந்த கிருஷ்ணன் உங்களோட ஆடம்பரத்தை பார்க்கறதே இல்லை. நீங்க கிருஷ்ணருக்கு முன்னாடி நின்னு, கண்ணா என் வாழ்க்கையில எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி உங்களோட மன அழுத்தத்தையும் கவலையையும் அவனோட பாதத்துல ஒரு துளசி இலையா வச்சு சரணாகதி அடைஞ்சு பாருங்க. அந்த நொடியே உங்களோட அத்தனை பாரத்தையும் அவன் தன் தோள் மேலே ஏத்திக்கிறான். பணக்கஷ்டத்துல வாழ்றவங்களுக்கு ஆன்மீகம் சொல்ற பெரிய உண்மை என்னன்னா, கிருஷ்ணன் அடைய உங்களுக்கு கோடி கோடியா பணம் தேவையில்லை. சத்யபாமா கொட்டின அத்தனை தங்கத்தாலும் கரையாத கண்ணன் ருக்மிணி தேவி அன்போடு கொடுத்த ஒரே ஒரு துளசி இலைக்கு தன்னையே அடகு வச்சான். அதுபோலதான் உங்ககிட்ட பொன்னோ பொருளோ இல்லைன்னு நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற அந்த தூய்மையான மனசும் கலங்கமில்லாத அன்பும் தான் கிருஷ்ணனுக்கான மிகப்பெரிய நைவேத்தியம். உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை ஏளனமா பார்க்கறாங்களா? உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு அசிங்கப்படுத்துறாங்களா? கவலைப்படாதீங்க. மனிதர்களோட பார்வை எப்போதும் அவங்களோட சுயநலத்தை பொறுத்தது. ஆனா இறைவனின் பார்வை உங்களோட மனசின் தூய்மையை பொறுத்தது. துளசி எப்படி தன்னோட எளிமையாலையும் தியாகத்தாலையும் பிரபஞ்ச நாயகனின் மார்பில் என்றும் பிரியாமல் இடம் பிடிச்சதோ, அதே போல நீங்க காட்டுற உண்மையான அன்பும் தியாகமும் உங்களை இறைவனின் இதயத்துல நிரந்தரமா வாழ வைக்கும். மன அழுத்தம் உங்களை அமுக்கும்போது, கடன் பிரச்சனை உங்களை வாட்டும்போது, வீட்டில் இருக்கிற துளசி மாடத்துக்கிட்ட போய் அமைதியா உட்காருங்க. அந்த துளசி செடியை பார்த்து கண்ணாடியில உங்களை பார்க்குற மாதிரி பாருங்க. துளசி எந்த ஆடம்பரமோ இல்லாம, எந்த ஆரவாரமோ இல்லாம எப்படி பூமிக்கு குளிர்ச்சியையும் நன்மையையும் மட்டுமே தருதோ, அதே போல நீங்களும் உங்களோட நல்ல எண்ணங்களை மட்டும் கைவிடாம இருங்க. துளசிங்கிறது வெறும் ஆன்மீக தத்துவம் மட்டும்தானா? இல்ல அதுக்குள்ள ஏதாவது அறிவியல் பின்னணியும் நம்ம உடலையும் மனசையும் குணப்படுத்துற மருத்துவ அற்புதங்களும் ஒளிஞ்சிருக்கா? வாங்க, அடுத்த பாகத்துல துளசியின் மருத்துவ குணங்களையும் அதோட அறிவியல் பின்னணியையும் மிக ஆழமா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் ஏன் துளசிய வீட்டின் நடுமுற்றத்துல வச்சு தினமும் காலையில அதை சுற்றி வந்து வழிபட சொன்னாங்க? அது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டுமே தானா? இல்ல அதுக்கு பின்னால அறிவியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் ரகசியமும் அடங்கியிருக்கா? ஆன்மீகம்னு நாம எதையோ கும்பிடுறோமே, ஆனா அந்த ஆன்மீகத்தின் ஒவ்வொரு அடியிலும் நம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதற்கான அசாத்திய அறிவியல் ஒளிஞ்சிருக்குங்கிறதுனா நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நாம வாழ்கிற இந்த நவீன யுகத்துல காத்துல மாசு, குடிக்கிற தண்ணியில நச்சு, சாப்பிடுற சாப்பாட்டுல ரசாயனம்னு எல்லாமே விஷமாகி போச்சு. அது மட்டும் இல்லாம வேலைப்பளு,
கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனைகளால நாம அனுபவிக்கிற மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், நம்ம உடம்ப மெல்ல மெல்ல அரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்ம முன்னோர்கள் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்ச ஒரு இயற்கை மருந்து தான் இந்த துளசி. அறிவியல் ரீதியா பார்த்தா துளசி செடிங்கிறது ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை, அதாவது ஆக்சிஜன் ஜெனரேட்டர். மற்ற தாவரங்கள் பகல் நேரத்துல மட்டும் ஆக்சிஜனை வெளியிட்டு இரவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஆனா துளசி செடி 24 மணி நேரமும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து காற்றில் பரவவிடும் அபூர்வமான சக்தி படைத்தது. அது மட்டுமில்லாம ஓசோன் வாயுவை உருவாக்கி வளிமண்டலத்தில் இருக்கிற நச்சுக்களையும் எதிர்மறை கதிர்வீச்சுகளையும் அழிக்கும் வல்லமை துளசிக்கு உண்டு. அதனாலதான் தினமும் காலையில துளசி மாடத்தை சுற்றி வரும்போது நமக்கு தூய்மையான ஆக்சிஜன் கிடைச்சு நம்ம இரத்த ஓட்டம் சீராகி மூளை சுறுசுறுப்படையுது. மருத்துவ உலகத்துல துளசிய மூலிகைகளின் ராணி அப்படின்னு சொல்றாங்க. துளசியில இருக்கிற யூஜினால், கேரியோஃபைலின் போன்ற ஆவியாகும் எண்ணெய்கள் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்குது. தினமும் காலையில வெறும் வயித்துல 2 துளசி இலைய மென்னு சாப்பிட்டாலோ அல்லது துளசி தீர்த்தத்தை குடித்தாலோ நம்ம சுவாச பாதையில இருக்கிற சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற அத்தனை பிரச்சனைகளும் பஞ்சாக பறந்து போயிடும். அது மட்டுமா, இன்னைக்கு அநேக பேரை ஆட்டி படைக்கிற மிகப்பெரிய அரக்கன் எதுன்னா அது மன அழுத்தம்தான். இந்த மன அழுத்தத்தை குறைக்க துளசி ஒரு சிறந்த அடாப்டோஜனாக செயல்படுது. அதாவது நம்ம உடம்புல மன அழுத்தத்தை உண்டாக்குகிற கார்டிசால் என்ற ஹார்மோனின் அளவை கட்டுப்படுத்தி மனசை அமைதிப்படுத்துற சக்தி இந்த சிறிய துளசி இலைக்கு இருக்கு. நீங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும்போது 4-5 துளசி இலைகளை கசக்கி அதோட வாசனை பிடிச்சு பாருங்க. உங்க நரம்புகள் தளர்வடைந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி பரவறத நீங்களே உணர்வீங்க. நம்ம சித்த மருத்துவத்துல துளசிக்கு காயகல்பம் என்றே பெயர் உண்டு. அதாவது உடம்பை மட்கி போக விடாமல் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. அது மட்டுமில்லாம துளசி நீர் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்க்கும் மிகச்சிறந்த கிருமிநாசினியா செயல்படுது. அதனாலதான் கோவில்கள்ல நமக்கு தரப்படுற துளசி தீர்த்தம் வெறும் ஆன்மீக பிரசாதம் மட்டும் கிடையாது, அது நம்ம உடலின் நச்சுக்களை வெளியேற்றும் ஒரு மாபெரும் சுத்திகரிப்பு தீர்த்தம். இவ்வளவு அசாத்திய மருத்துவ குணங்களும் அறிவியல் சக்தியும் கொண்ட இந்த துளசி செடியை நாம வீடுகள்ல எப்படி சரியா பராமரிக்கணும், துளசி மாடம் அமைப்பதின் பின்னணியில் இருக்கிற தத்துவமும் அதை எப்படி வழிபட நம்ம வீட்ல இருக்கிற வறுமையும் எதிர்மறை ஆற்றல்களும் விலகி ஊடும். வாங்க, அடுத்த பாகத்துல வீடுகளில் துளசி மாடம் வைப்பதின் தத்துவத்தையும் அதை வழிபடும் சரியான முறைகளையும் மிக ஆழமா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நம்ம முன்னோர்கள் ஏன் வீட்டு நடுமுற்றத்திலையோ இல்ல வாசலுக்கு நேரா எதிர்லையோ துளசி மாடம் கட்டி வச்சாங்க? அது வெறும் ஒரு அழகுக்காகவோ இல்ல சடங்குக்காகவோ செஞ்ச விஷயம் கிடையாதுங்க. எந்த ஒரு வீட்ல துளசி மாடம் பசுமையா ஆரோக்கியமா வளருதோ அந்த வீட்ல எந்தவிதமான துஷ்ட சக்தியோ எதிர்மறை ஆற்றலோ நெகட்டிவ் எனர்ஜி செய்வினையோ நிலைத்து நிற்க முடியாதுங்கிறது ஆன்மீக நியதி. நம்ம வீடுகள்ல பல நேரங்கள்ல காரணம் இல்லாம சண்டை சச்சரவுகள் வரும். மனசுக்குள்ள ஒரு விதமான பாரமும் பயமும் இருந்துட்டே இருக்கும். ஏதோ இந்த வீட்ல காலடி வச்சாலே மனசு அமைதியா இல்லையே, ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கேன்னு நீங்க உணர்ந்த நாட்கள் உண்டுதானே? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம வீட்டை சுற்றி சூழ்கிற எதிர்மறை அலைகள்தான். ஆனா வீட்டின் வாசல்ல ஒரு துளசி மாடம் இருக்கும்போது அது ஒரு ஆன்மீக கேடயமா மாறி வீட்டை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. துளசி மாடத்தை எப்படி வழிபடணும்னு தெரியுமா? தினமும் காலையில குளிச்சு முடிச்சிட்டு தூய்மையான மனசோட துளசிக்கு கொஞ்சம் நீர் வார்த்து ஓம் துளசியை நமக அப்படின்னு சொல்லி அதை 3 முறை வலம் வரணும். மாலையில சூரியன் மறையும் போது துளசி மாடத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு அகல் விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சு பாருங்க. அந்த தீபத்தின் ஒளியும் துளசியின் புனித வாசமும் ஒன்றிணையும் போது உங்க வீட்ல இருக்கிற அத்தனை வறுமையும் மூதேவியும் வெளியேறி மகாலட்சுமியின் பேரருள் குடியேறும். ஆனா இன்னைக்கு நாம செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? துளசி செடியை ஏனோதானோன்னு பராமரிக்கிறது தான். துளசி செடி காஞ்சி போனாலோ இல்ல வாடி போனாலோ அதை அப்படியே விட்டுடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, துளசி வாடி போவதுங்கிறது உங்க வீட்ல ஏதோ ஒரு பெரிய எதிர்மறை ஆற்றல் வரப்போகுது அல்லது வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ் வரப்போகுது என்பதற்கான முன்னறிவிப்புன்னு ஆன்மீக நூல்கள் சொல்லுது.
துளசி காய்ந்துவிட்டால் அதை அலட்சியப்படுத்தாம புனித நதியிலோ இல்ல மண்ணிலோ சேர்த்துட்டு உடனே புதிய துளசி செடியை நட்டு பராமரிக்கணும். அதேபோல துளசி இலைய பறிக்கிறதுக்கும் சில கட்டாய விதிகளும் ஒழுக்கங்களும் இருக்குங்க. செவ்வாய், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மாலை நேரங்கள்ல துளசி இலைய பறிக்கவே கூடாது. துளசிய பறிக்கும்போது நகம் படாம, தாயே துளசி, எம்பெருமான் கிருஷ்ணனின் பூஜைகளுக்காக உன் இலையை எடுக்கிறேன்னு மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டு அனுமதி பெற்றுதான் மென்மையா பறிக்கணும். ஏன்னா துளசியின் ஒவ்வொரு இலையிலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே வாசம் செய்கிறான். வாழ்க்கையில பண கஷ்டத்தாலையும் கடன் தொல்லையாலையும் தவிப்பவர்கள் தினமும் துளசி மாடத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து கிருஷ்ணனின் நாமத்தை சொல்லி வாருங்கள். துளசி எங்கே இருக்கிறாளோ அங்கே அவளது கணவனான எம்பெருமான் விஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் தானாகவே வந்து அமர்வார்கள். உங்க வீட்ல துளசி மாடம் லக்ஷ்மி கடாட்சத்தின் நுழைவாயிலாக மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இப்படிப்பட்ட அசாத்திய மகத்துவம் கொண்ட துளசியை பற்றி பகவத்கீதையில் எம்பெருமான் கிருஷ்ணன் அர்ஜுனருக்கு என்ன உபதேசம் செய்தார்? பக்தி யோகத்தில் துளசியின் பங்கு என்ன? வாங்க, அடுத்த பாகத்தில் பகவத்கீதையில் கண்ணன் சொல்லும் பக்தி யோகத்தையும் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் என்ற ஸ்லோகத்தின் ஆழமான தத்துவத்தையும் மிக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் நிலை குலைஞ்சு, கண்ணா, என் சொந்தக்காரங்களை எதிர்த்து நான் எப்படி போர் புரிவேன்? மனசுட்டுள்ள இவ்வளவு குழப்பமும் பாரமும் இருக்கே. உன்னை அடைவதற்கும் என் மன அமைதியை மீட்பதற்கும் நான் என்ன செய்யணும் என்று அழுது புலம்பிய போது எம்பெருமான் கிருஷ்ணன் சிரிச்ச முகத்தோட பகவத்கீதையில ஒரு மாபெரும் ரகசியத்தை உபதேசம் செய்றான். அதுதான் கீதையின் 9வது அத்தியாயத்தில் வர்ற 26வது ஸ்லோகம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அர்ஜுனா, என்னை அடைவதற்கு நீ பெரிய பெரிய யாகங்களோ கோடிக்கணக்கான பொன்னோ பொருளோ ஆடம்பரமான நைவேத்தியங்களோ செய்ய வேண்டியதே இல்ல. யாரொருத்தன் தூய்மையான பக்தியோட எனக்கு ஒரே ஒரு இலையையோ, பத்ரம், ஒரு பூவையோ, புஷ்பம், ஒரு பழத்தையோ, பலம் அல்லது கொஞ்சம் தண்ணீரையோ, தோயம் அன்போடு சமர்ப்பிக்கிறானோ, அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு நான் அதை மனம் உவந்து ஏத்துக்கிறேன். இந்த இடத்துல கண்ணன் முதலாவதா சொல்ற அந்த பத்ரம் இலை வேறு எதுவுமே இல்லைங்க, அது நம்ம துளசி இலை தான். யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்தையே படைச்சு ஆள்ற அந்த பரம்பொருள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது உழைப்பையோ பணத்தையோ பெருமையையோ கிடையாது. அவன் எதிர்பார்ப்பது கலங்கமில்லாத தூய்மையான அன்பை மட்டும்தான். நம்ம நிஜ வாழ்க்கையில நாம பல நேரங்கள்ல தவிக்கிறோம்ல, அடடா, கடவுளுக்கு பெருசா அபிஷேகம் பண்ண முடியலையே, கோயிலுக்கு போய் பெரிய அளவுல அர்ச்சனை செய்ய முடியலையே, நாம ஏழையா இருக்கமேன்னு நீங்க ஏங்கிய நாட்கள் உண்டுதானே? ஆனா கிருஷ்ணன் பகவத்கீதையில தெளிவா சொல்லிட்டான், உன்கிட்ட பணம் இருக்கா ஏழ்மை இருக்காங்கிறது எனக்கு முக்கியமே இல்ல. நீ கொடுக்கிற நைவேத்தியத்துல உன் அன்பு இருக்கா, உன்கிட்ட அகந்தை இல்லாம தூய்மையான சரணாகதி இருக்கா, அது மட்டும்தான் எனக்கு வேணும். இந்த பக்தி யோகத்தின் உச்சக்கட்ட வடிவம்தான் துளசி. துளசி இலைக்கு எந்த சுயநலமும் கிடையாது. அது எந்த பெருமையையும் எதிர்பார்க்கிறதில்ல. தன்னைத்தானே இறைவனின் பாதத்துல முழுமையா அர்ப்பணிச்சுக்குது. அதுபோலதான் நம்ம வாழ்க்கையில வர்ற பணக்கஷ்டம், துரோகம், மன அழுத்தம் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. நம்ம கவலைகளையும் பாரத்தையும் கிருஷ்ணனின் பாதத்துல துளசி இலையைப் போல சரணாகதியாக்குவதுதான். யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்களா? உங்களோட நல்லெண்ணத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, கண்ணன் உங்க மனசின் தூய்மையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நீங்க காட்டுற உண்மையான அன்பை உலகம் மதிக்காம போகலாம், ஆனா கீதை நாயகனான கிருஷ்ணன் அதை ஒருபோதும் மறக்க மாட்டான். இப்படிப்பட்ட உன்னதமான துளசியின் மகத்துவத்தையும் கிருஷ்ணரின் பேரருளையும் நாம முழுசா உணர்ந்துட்டோம். இந்த 10 பாகங்கள் கொண்ட ஆன்மீக பயணத்தின் உச்சக்கட்ட நிறைவு பகுதிக்கு நாம வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையை மாற்றப் போகிற அந்த உயரிய ஆன்மீக பாடம் என்ன? கிருஷ்ணரின் பாதங்களில் நம்மை முழுமையாக ஒப்படைக்கும் அந்த மெய்சிலிர்க்க வைக்கும் இறுதிக்கட்ட சரணாகதி என்ன? வாழ்க்கையில நாம எத்தனையோ மனிதர்களை பார்க்கறோம், எத்தனையோ அனுபவங்களை கடந்து வர்றோம். ஆனா இந்த 10 பாகங்கள் கொண்ட ஆன்மீக பயணத்துல நாம கத்துக்கிட்ட ஒரே ஒரு மிக உயரிய பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகம் வேணா உங்களோட தோற்றத்தை வச்சு, உங்களோட பணத்தை வச்சு, உங்களோட அந்தஸ்தை வச்சு உங்களை எடை போடலாம்.
ஆனா அந்த எம்பெருமான் கிருஷ்ணன் உங்களோட மனசின் தூய்மையையும் நீங்க காட்டுற உண்மையான அன்பையும் மட்டுமே பார்ப்பான். பிருந்தை தேவி தன் வாழ்க்கையில சந்திக்காத சோதனைகளே இல்ல. அவளோட அன்பும் கற்பும் அசைக்க முடியாததா இருந்தும் சூழ்நிலையால அவளோட உலகமே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஆனா அந்த துரோகத்திலையும் வேதனையிலையும் அவ சோர்ந்து போகல. அவளோட தியாகம் இந்த உலகத்துக்கே புனிதமான துளசியா மலர்ந்தது. உலகமே மதிக்காத ஒரு தியாகத்தை எம்பெருமான் விஷ்ணு தன் தோள் மேலையும் மார்பிலையும் தாங்கிக்கிட்டான். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க என்னைக்காவது மனசு உடைஞ்சு உட்காரும்போது இந்த துளசிய ஞாபகப்படுத்திக்கோங்க. நான் எல்லாரையும் உண்மையா நேசிச்சனே, எனக்கு ஏன் கடன் தொல்லையும் பண கஷ்டமும் துரோகமும் மிஞ்சிச்சேன்னு நீங்க கதறும்போது கண்ணன் உங்ககிட்ட மென்மையா சொல்ற பாடம் இதுதான். மகனே, மகளே, மனிதர்களிடம் அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போகாதே. உன்னோட அத்தனை கவலைகளையும் பாரத்தையும் கண்ணீரையும் என் பாதத்துல ஒரே ஒரு துளசி இலையா வச்சு சரணாகதி அடைஞ்சிடு. உன்னை நான் பார்த்து கொள்கிறேன். அகந்தையோட கொட்டப்பட்ட சத்யபாமாவின் டன் கணக்கிலான தங்கத்தால கூட கிருஷ்ணனை அசைக்க முடியல. ஆனா ருக்மிணி தேவி தூய்மையான பக்தியோடு வச்ச ஒரே ஒரு துளசி இலைக்கு அந்த பிரபஞ்ச நாயகனே தன்னைத்தானே அடக வச்சான். இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்ககிட்ட பெரிய அளவுல சொத்தோ பணமோ இல்லைன்னு நீங்க என்னைக்கும் தாழ்வு மனப்பான்மை அடையவே கூடாது. கிருஷ்ணன் அடைய உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவையில்லை. ருக்மணியை போல, பிருந்தையை போல ஒரு சுத்தமான கலங்கமில்லாத மனசு இருந்தா மட்டுமே போதும். இன்னையிலிருந்து உங்க வீட்ல இருக்கிற துளசி மாடத்தை பார்க்கும்போது அதை வெறும் ஒரு செடியா பார்க்காதீங்க. அது தியாகத்தின் வடிவம், அது பேரன்பின் அடையாளம், அது இறைவனின் பிரிக்க முடியாத உன்னதமான பக்தி. தினமும் காலையில அந்த துளசி மாடத்துக்கிட்ட போய் நில்லுங்க. மனசார கண்ணனை நினைச்சு உங்க கஷ்டங்களை அவன்கிட்ட இறக்கி வைங்க. எங்கே துளசியின் வாசம் இருக்கோ, எங்கே தூய்மையான பக்தி இருக்கோ, அங்கே கிருஷ்ணன் தானாகவே ஓடி வந்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருளையும் விலக்கி பேரொளியை தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த 10 பாகங்கள் கொண்ட துளசியின் மகிமை ஆன்மீக பயணம் உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியையும் தெளிவையும் தந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். உங்களோட கஷ்டமான தருணங்கள்ல இந்த பாடங்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மன அழுத்தத்திலையும் கடன் பிரச்சனையிலையும் வாழ்க்கையில வழி தெரியாம தவிக்கிற உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க மனசுக்கும் ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கட்டும். கிருஷ்ணனின் அருள் நிறைந்த இது போன்ற பல ஆழமான ஆன்மீக கதைகளையும் வாழ்வியல் தத்துவங்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் எம்பெருமான் கிருஷ்ணனின் பேரருளும் துளசி தேவியின் ஆசிகளும் என்றென்றும் நிறைந்திருக்கட்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.